எகிப்திய சேனையினுடைய ஆவிக்குரிய மன்றத்தில் பேசுற 3 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். 1, உங்களை அடிமைப்படுத்துவது. அந்த அடிமைப்படுத்துகிற ஆவியை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆமென். சத்தமா வந்திருக்கணும். சில கடங்காரன் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அவனை பார்த்தா நம்ம பயப்படுறோம். யாரை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமை. லோனை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு அடிமை. அந்த அடிமை நுகங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். 2வது பாத்தீங்கன்னா, செய்யற வேலைக்கு கூலி கொடுக்க மாட்டான். எகிப்தியனுடைய தன்மை என்னன்னா, செய்யற வேலைக்கு கூலி கொடுக்க மாட்டான். பொருளாதார உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிற என் அன்பு விசுவாச குடும்பமே, கூலி கர்த்தர் கொடுக்க வைப்பா. பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள். பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார். எந்த கம்பெனியில உங்களுடைய ஹைக்கு கம்மியா இருந்துச்சோ அதே கம்பெனியில கூப்பிட்டு உயர்த்தி தருகிற நாளை இந்த மே மாதத்திலே கர்த்தர் செய்வார். நிச்சயமா செய்வார். நிச்சயம்.